ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஆ, எக்ஸலன்ட். தம்ஸ் அப்பே தேவையில்லை, உங்களை பார்த்தாலே தெரியுது. good. யூ ஆர் ரேடியன்ட் வித் எனர்ஜி. Do this. நம்ம பாலாஜியை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. அதே போல Very good. டாக்டர் ஸ்ரீ பிரியாவை பார்த்து நாளாச்சு. இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். தேர் வாஸ் a big gap. Good. இப்பதான் ரேகா கொஞ்சமா உள்ள நகர்ந்து வர்றேன். So nice. We are none other than our own self. Guruji சொல்வார், small mind and big mind. The big mind contains everything and it is contained in everything in small minds. Good. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முரளி சாரி இப்பதான் பாக்குறேன். நான் ஜெயந்தி மேடம் தான் அடிக்கடி பார்ப்பேன் அம்மை குரல் செஷன்ல. குட். ரொம்ப சந்தோஷம். And செல்வராஜ் சார் is acknowledging every time. I'm so happy about it. எப்பவுமே the kind of acknowledging and the thanksgiving, gratitude, it enriches our own beauty. நம்மள ஒருத்தர் நன்றி சொல்றது கிடையாது, நம்முடைய உள்ளழகை நம்மளே வளர்த்து. வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் த பிளெஸிங்ஸ். குட். ஃபார் த நாலேஜ் பார்ட் ஆஃப் இட். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை சுத்திலையும் உலகத்துல மூணே தான் இருக்கு. ஒன்னா நம்மளை சுத்திலும் ஜனங்க இருக்காங்க, இல்லாட்டி நம்மளை சுத்திலையும் பொருள்கள் இருக்கு, நம்மளை சுத்திலும் சந்தர்ப்பங்கள் அமையுது. ஸோ we are interacting constantly 24/7 with the people, with the things and with the situation. இதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம உடல் ஒரு கருவி. ஆனா இதுல பாதிப்பு அடைஞ்சு ரியாக்ட் பண்றதோ இன்டராக்ட் பண்றதோ நம்முடைய அந்த கரணங்கள் 4: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். முதல்ல அகங்காரம். என்னோட பேசிட்டு இருக்கியா, என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கியா ஃபர்ஸ்ட். அடுத்தது த மைண்ட் ஜட்ஜஸ். இவன் என்ன சொல்ல வர்றான், இல்லாட்டி இந்த சிச்சுவேஷன் என்ன சொல்ல வருது. தென் புத்தி கிவ்ஸ் யூ தி இன்புட். இதை ஒத்துக்கலாமா வேண்டாமா, சரின்னு சொல்லலாமா, ரெஃப்யூட் பண்ணலாம். அண்ட் த புத்தி டிராஸ் தி ஹெல்ப் ஆஃப் தி சித்தம். ஏற்கனவே நம்ம பட்ட அனுபவங்கள், சிமிலர் சிச்சுவேஷன்ஸ், இதை நம்ம மேற்கொண்டு தொடரலாமா வேண்டாமா. we compare and draw the conclusions depending upon the deep ingrained impressions that is there in the சித்தம். ஆக இது 4 இதை முடிவு பண்ணிட்டு கடகடான்ட்டு then it expresses through the instrument of our so-called body. அப்போ நாம we are totally dependent or totally an instrument expressing on the our மனசு, நம்முடைய புத்தி, நம்முடைய ஆழ்நிலை மனப்பதவிகளுடைய சித்தம் அண்ட் நான் என்ற உணர்வு. அவ்வளவுதான். இப்ப இந்த அந்த கரணங்களை ப்ராப்பரா நம்ம அலைன் பண்ணி இந்த 4 டேக்கிங் ஃப்ரம் மீ சுதர்ஷன கிரியா கான்ஸ்டன்ட்லி கிளென்சஸ் திஸ் அந்த கரணாஸ். குருஜி எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கும் நம்ம சுதர்ஷன கிரியா வர்றதுக்கு. நெவர் எவர், கனவுல கூட விடாதீங்க. நம்முடைய அந்த கரணங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா குருஜியோட அருளும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இதை ஒரு பத்திரமா நேவிகேட் பண்றது நம்முடைய சுதர்ஷன கிரியா. நம்ம சுதர்ஷன கிரியாவில நம்முடைய ஆஸ்ட்ரல் பாடி தட் ஒன்லி கண்டைன்ஸ், நம்முடைய சூட்சும சரீரம் தட் ஒன்லி கண்டைன்ஸ் அந்த கரணஸ். நம்ம சூட்சும சரீரம் முக்கியமா யோக நித்ரா அந்த சுதர்ஷன கிரியா பண்றச்ச இட் கெட்ஸ் கிளென்ஸ். ஸோ மனசு தெளிவாருது, புத்தி தெளிவா யோசிச்சு பார்க்கறது, ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறது. அண்ட் சித்தம், அதுல இருக்கிற ஆழ்நிலை மனப்பதி நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுறது. ஒன்லி பாசிட்டிவ் இஸ் ஃபீல்ட். அகங்காரம், ஐயோ குருஜி இருக்கார், நம்ம பார்த்துப்பார், நமக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு பணிவு வருது. அப்போ நம்முடைய உள் அழக நல்ல மேலும் மேலும் மெருகு ஊட்டப்படுகிறது. Our total personality changes towards the positivity. That is why Sudarshan Kriya is very important. It is only with the breath that you can cleanse everything. That is the link between the body and the. அப்போ அந்த மனதினுடைய இயற்கை என்ன? இப்போ ஒரு காரை ஓட்டிட்டு போலாம், ஆனா திடீர்னு கார் ஸ்டக்கப் ஆயிடும். Only when you know the mechanism of the car, you will be able to at least locate
where the mistake lies, and you can seek the help of a mechanic or whatever. அப்ப மனிதனுடைய இயல்பு என்ன? கிளிஷ்டா அக்ளிஷ்டா, ரெண்டு வகையான பாதிப்புகள். ஒன்னா, இப்போ நம்மள ஒருத்தர் திட்டுறார், அது கிளிஷ்டா, நேரடியா பாதிப்பு ஏற்படுறது. நம்ம ஒன்னா ரியாக்ட் பண்ணணும், கூடவே வாங்க. மனிதனுடைய இயல்பு ரெண்டு. எந்த அனுபவங்கள் வந்தாலும் ஒன்னா நீங்க பாதிப்படைகிறீங்க, இல்லாட்டி பாதிப்படைய மாட்டேங்கிறீங்க. பாதிப்படையக்கூடியது உங்களுடைய நேரா when it hurts or targets your ego, உங்களுடைய உங்களுடைய நானுங்கிற உணர்வை நேரடியா எதிர் பாதிக்குதோ அது கிளிஷ்டா. அக்ளிஷ்டா, அக்ளிஷ்டாங்கிறப்ப மழை வருது, அது உங்களை பாதிக்கிறது. பட் என்ன பண்றீங்க? ஒரு நிழல்ல போய் நின்றுக்கிறீங்க. அக்ளிஷ்டா, அந்த பாதிப்பு உங்களுக்கு ஒன்றும் பண்றது இல்லை, அதை பத்தி நீங்க கேர் பண்றது கிடையாது. unless your house is flooded, whatever it is. So பாதிப்புகள் மனசு ரெண்டு வகையில நம்முடைய அனுபவங்களை எதிர்கொண்டது. ஒண்ணு பாதிப்பு அடையக்கூடியது, இன்னொன்னு பாதிப்பு அடையாது. இப்ப நேற்றுக்கு கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம் எத்தனையோ பேர் தரிசிச்சிருப்போம். சில பேருக்கு அது ஒரு பொருட்டல்ல, அது பாட்டு போயிட்டு இருக்கு. இட் இஸ் இட் another activity of beings. போயிட்டு இருக்க, தப்பு கிடையாது. அது மனிதனுடைய இயல்பு. ஒன்னா அண்ணாமலை தீபத்துக்கு முக்கியத்துவம் தர்றீங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான். அது உங்களை பாதிக்கிறது கிடையாது. ஆக திஸ் டூ. அப்போ பாதிப்பு அடைகிறதுன்றப்ப மனிதனுடைய இயற்கை என்ன? மனிதனுடைய இயற்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள ஹேண்டில் பண்ணணும். மனிதனுடைய இயல்பு 4. ஒண்ணு பிரமாணா, ஒண்ணு பிரமாணா, இன்னொன்னு விபரியாயா, இன்னொன்னு விகல்பா, ஒண்ணு நித்ரா, அண்ட் லாஸ்ட் இஸ் தி ஸ்மிருதி. அஞ்சு வகையான இயல்பு நம்முடைய மனசுக்கு இருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன? பிரமாணா, அதுக்கு அடுத்தது விபர்யா, அதுக்கு அடுத்தது விகல்பா, அதுக்கு அடுத்தது நித்ரா, அதுக்கு அடுத்தது ஸ்மிருதி. ஒண்ணு பார்க்க. பிரமாணா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றார், உட்கார்ந்துக்கிறார். நான் உங்க தாத்தா காலத்துல தெரியும், இப்ப இந்த ஊருக்கு வந்தேன், உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றார். நீங்களும் ஒரு பெரியவர் வந்தாலும் மரியாதைக்கு உட்கார வைக்கிறீங்க. உடனே மனசு 3 வகையில வேலைப்படும். ஒண்ணு பிரமாணா, அந்த பிரமாணாவை இப்ப எடுத்து நம்ம டாபிக். எனக்கு கண்ணுக்கு எதிர தெரியணும், அப்பதான் நான் நம்புவேன். நீ எங்க தாத்தா ஃப்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நம்ப மாட்டேன். ஏமாத்த வந்திருக்கலாம், இல்லாட்டி ஓசி சோறுக்கு வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போ அவர் சொல்ற 2-3 இன்சிடென்ட் கோட் பண்ணுவார். உங்க தாத்தாவை நாங்க ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இங்க ஒர்க் பண்ணோம், அவரோட ஓஹோ ஆமா 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 கரெக்ட், தாத்தா சொல்லி இருக்கிறாரு. எதிர்லயும் நீங்க பாக்குறீங்க, அந்த அந்த முகஜாடையெல்லாம் பார்த்திருக்கீங்க. சோ யுவர் மைண்ட் பிரத்யக்ஷா, நேரடியா உங்க ஐம்புலன்களால இதை உண்மைன்னு ஒத்துக்கணும் உங்க உடம்பு. அப்போ உங்க மனசு அதை ஏத்துக்கணும். இது பிரத்யக்ஷான்றது ஒண்ணு. பிரமாணாவில ஃபர்ஸ்ட் சப் கிளாசிபிகேஷன் பிரத்யக்ஷா. ரெண்டாவது அனுமானா. அனுமானம். இப்போ எத்தனை பேருக்கு உங்க கொள்ளு தாத்தாவை பத்தி தெரியும்? இல்ல கொள்ளு தாத்தாவோட அப்பாவை பத்தி தெரியும்? நம்ம தாத்தாவை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அப்போ நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க தாத்தா மடியில வச்சுக்கிட்டு அவர் சொல்றார், இதுதான் எங்க அப்பா, எங்க அப்பா ஜமீன்தார், அந்த காலத்துல குதிரையில போவார், எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை பண்ணுவாங்க, அப்பேற்பட்டவர். அப்படி சின்ன போட்டோவை காட்டுறார். ஆஹா, இவர் தான் கொள்ளு தாத்தாவா? சரி தாத்தா, ஆமா. அப்ப அந்த கொள்ளு தாத்தா மேல ஒரு வகையில மரியாதை வருது. அடுத்த நாள் உங்க தாத்தா தன் தலைகாணி கீழே வச்சு தூக்கிட்டார் ராத்திரி. காலையில பார்த்தா அந்த சின்ன போட்டோ கீழே கிடக்குறது. உங்க வீட்டுல வர வேலைக்காரம்மா தொடப்பத்தை தொடச்சிக்கிட்டு வீட்டு போயிட்டு பெருக்குறாங்க. அப்ப அந்த குட்டி போட்டோ மேல அந்த தொடப்பம் படுது. இது பதறி போறீங்க, ஐயோ என் கொள்ளு தாத்தா போட்டோவாச்சு அப்படின்ட்டு பார்த்து பேருக்கு எங்க தாத்தா இது. ஓ அப்படியாம்மா, தெரியாதுமா, அந்த குட்டி போட்டோ விட்டு கண்ணு கொத்திக்கிற. தாத்தா தாத்தா நேற்று காட்டின கொள்ளு தாத்தா போட்டோ இது தாத்தா. ஓ தங்கமே குழுடியுமா, பத்திரமா வச்சிருக்கேன். அப்போ அந்த கொள்ளு தாத்தாவை நீங்க பார்த்ததே கிடையாது, நீங்க சின்ன குழந்தை 5 வருஷம். உங்க தாத்தா சொன்னது மூலமா உங்க கொள்ளு தாத்தா மேல ஒரு மரியாதை. ஏன்னா நீங்க கொள்ளு தாத்தா, உங்க தாத்தாவை நம்புறீங்க.
வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் known as a belief system. உங்கள் நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை. அது போலத்தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் வர பல நிகழ்வுகள் இந்த புத்திக்கு எட்டாம இருக்கலாம். ஆனால் பெரியவர்கள் மூலமாக வேதங்கள் உட்பட ஏத்துக்கிறீங்க. ஆமா, நம்ம நல்லது சொல்றாங்க, நம்ம நல்லது சொல்றாங்க, நம்ம தர்ம வழி நடக்கிறதுக்கு நல்லது சொல்றாங்க. மனசு அதை ஏத்துக்குது. சோ அது அனுமானம். அனுமானம். ஆமா, எங்க கொள்ளு தாத்தா எப்படி எல்லாம் ஜமீன்தார். அடுத்த நாள் ஸ்கூல்ல போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு அவங்களும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. கொள்ளு தாத்தா பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆக the second nature of pramana is the அனுமானம். நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் மூலமாக சில விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்கிறது, நம்புகிறது. மூன்றாவது பிரத்யக்ஷா. முதல்ல பிரமாணால ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பிரத்யக்ஷா, அனுமானம். ஆகமா. ஆகமா என்று நீதி நூல்கள். திருக்குறள் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, பைபிள் இருக்கு, திருக்குறான் இருக்கு. இதுல எல்லாம் பெரியவங்க சொல்றப்ப அதுல நல்லது சொல்றாங்க. பசிச்சவனுக்கு சோறு போடு, ஒருத்தவன் அடிபட்டு வந்தா நல்லது பண்ணு, எல்லா வீட்லயும் சமமா நடத்து, இதெல்லாம் சொல்றச்சே ஆமா 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 நம்ம மனசு ஏத்து. ஆக நீதி நூல்கள் மூலமாக ஆகமம் என்றால் மனிதன் தன் அனுபவங்களால் கற்றுக்கொண்ட பாடங்கள். பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஒவ்வொரு பரம்பரையும் மாறுச்ச அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை விட்டு செல்கிறார்கள். மகனே இப்படி இரு, அப்படி இருக்கார், இப்படி இரு, அப்படி இருக்கார். அந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து கூறுவதுதான் நம்முடைய நீதி நூல்கள். ஆக நீதி நூல்களில் சொல்லப்பட்டதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே, இப்படி சொல்ற ஆமா ஆமா. ஆக ஃபர்ஸ்ட் நம்முடைய மனித இயற்கை பிரமாணா. அதுல 3 சப் கிளாசிபிகேஷன். பிரத்யக்ஷா, கண்ணால பார்க்கணும், இல்லாட்டி அனுமான, நம்பிக்கைக்கு உகந்த மூலமா சொல்லணும். அடுத்தது கடைசி ஆகமா. ஆமா, ஏற்றுக்கிறேன். இது முதல். அடுத்தது விபர்யா, ராங் நாலேஜ், தவறான ஒரு கொள்கைகள் மனதில் பயிற்சி. அதுதான் இப்ப பார்த்தோம்னா இது எல்லாமே வள்ளலார் சொல்லுவார். ஒரு கிழிஞ்சலிடை வெள்ளி என்றும், ஒரு கட்டையடை கல்வன் என்றும், ஒரு தாம்பிடை பாம்பு என்றும் நிறைக்கும் என் மனனே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரில நீங்க வர்றீங்க, கரண்ட் ஆஃப் ஆயிருக்குது, உங்க வீட்டு மூலையில யாரோ ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. திருடனா இருக்குமோ, என்னடா இருக்குமோ, மனசு எப்பவுமே நெகட்டிவ் தான் நினைக்கும். அது தப்பு கிடையாது. இட்ஸ் சேஃப்டி மெக்கானிசம், உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக. திருடனா இருக்குமோ, உடனே டார்ச் அடிச்சு பாக்குறீங்க. பார்த்தா நீங்களே முன்னாடி நாள் ஒரு கட்டையை சாட்சி வச்சிருந்திருப்பீங்க அந்த செவரு மேல. அந்த செவத்து மேல அந்த கட்டை சாஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா திருடன் எவனோ மனுஷன் நின்று இருக்கிற மாதிரி தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தாம்பு கயிறு விழுந்திருக்கு, இந்த இருட்டுல பார்த்தா பாம்பு மாதிரி, ஜாக்கிரதையா இருக்கு. அதே போல பௌர்ணமி நிலவில் அப்படி நடந்து போறச்சே பளிச்சு பளிச்சுங்கிறது வெள்ளி காசு மாதிரி, பார்த்தா அது கிழிஞ்ச, இட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஆக விபர்யா, அதை ஆராய்ச்சி பார்த்தாதான் இது சரி இது சரியில்லைன்னு தெரியும். அதுக்கு வெளிச்சம் போட்டு பார்த்துதான் தெரியும். அதுக்கு ஞானம் என்ற ஒரு வெளிச்சம் நமக்கு தேவைப்படும். அந்த வெளிச்சம் தேவைப்படுறது. அதுதான் குருஜி சொன்னார், டோன்ட் see intention behind others mistakes. சில பேர் நடவடிக்கைகள் மேலோட பாக்குறச்ச நமக்கு நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட அப்படி இருக்கானேன்னு தோணலாம். ஆனால் அவன் கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறச்சதான் நமக்கு தெரியும். ஆமா, ஆல்வேஸ் இன்டராக்ட், நெவர் ரியாக்ட். ஸோ ரெண்டாவது மூலம். ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷா, அடுத்தது நமக்கு விபர்யா, ராங் நாலேஜ். ராங் நாலேஜை வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே தெரிய சொல்ல முடியாது. புத்தி சொல்றது எல்லா நேரங்களிலுமே சரியா இருக்காது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சார், கூடுவாஞ்சேரி பக்கத்துல ரொம்ப சீப்பு சார், 6000 ரூபாய் சதுரடி இல்லை, உங்களுக்காக 2500 ரூபாய்க்கு தரேன் நானு, ஒரு 2 கிரவுண்டுக்கு வாங்கி போடுங்க. ஓஹோ, அப்படியே வாங்கி போடலாமே. உங்க வைஃப் சொல்லுவாங்க, ஏங்க கொஞ்சம் ஆரம் போடுங்க, யோசிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன அவசரம் அதுக்கு பண்றீங்க? 2000 ரூபாய் சீப்பா வருது அப்படின்னு வாங்கிடுவீங்க. அவன் கரெக்டா ஏரி நடுவுல திருப்பான். மழை காலம் அதோட உங்க பிளாட்டை தேடுவீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதனால விபர்யா, விபர்யா
அவன் சொல்றான், நீங்க நம்பிடுறீங்க புத்தி. உடனே சீப்பா இருக்கு வாங்கி போடு. அதனுடைய விளைவுகள். அதனால தான் பெண்மை எப்பொழுதுமே ஆணும் பெண்ணும் சமம். ஒன்னு ரைட் lobe of the brain, another is left lobe of the brain. You have to balance both. So ஆக பிரத்யக்ஷா, அதுக்கு அடுத்தது விபர்யா, ராங் நாலேஜ். அதுக்கு அடுத்தது விகல்பா. விகல்பா என்றால் இமேஜினேஷன், கற்பனை. கற்பனை பண்ணுது. ஆல்வேஸ் த கற்பனைன்றப்ப மனசு நெகட்டிவ்க்கு பாஸ்ட் போகும். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். பிரசன்ட்ல இருக்கவே இருக்காது. பழசெல்லாம் கலரிட்டு இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்ட பாப்பீங்க, சண்டை கிடையாட்டியோ நீங்க மால்ல பாப்பீங்க. ஏ சௌக்கியமா? சௌக்கியம். அப்ப கூட அவன் என்னை இப்படி பண்ணானே, அவன் இப்படி பண்ணானேன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவனை பார்த்து சந்தோஷம் வரும். ஒரு நாள் கழிச்சு ஃப்ரெண்ட பாக்குறோன்ட்டு. அடுத்தது வர்றது ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி தான் வரும். அவங்க ஒரு நாள் அவன் அந்த பையன் கூட சாப்பாடு ஷேர் பண்ணது ஞாபகம் வராது. அந்த பையன் உன் பர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு போற பைக் தான் ஞாபகம். ஏய் நீ தானே நீங்க பைக் எடுத்துட்டு போன என்ன கேட்காம அப்படின்னு அடுத்தது கேட்பேன். See, that's the nature. தப்பு கிடையாது. Now we are learning the mechanism of the car called our mind. விகல்பா, இமேஜினேஷன். உட்கார்ந்த இடத்துல ஒரு யூடியூப் பாக்குறீங்க, சேனல் பாக்குறீங்க, கட 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 அப்படியே மனசு போகுது. காலேஜில் நான் ஹீரோவா இருந்தேனே, எத்தனை பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருந்துருக்காங்க, தெரியாதனமா கல்யாணம் மாட்டிக்கிட்டேனே, அப்படி இருந்திருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும். Immediately, in a split of a second, the mind will go on building the castles in the air. மனக்கோட்டைங்கிறது அதுதான். மனக்கோட்டை என்பது மணல் கோட்டை. அது சிதைந்து விடும். அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும். அந்த முக்கியத்துவம் தரதுனால்தான் பலவிதமான நெருங்கிய உறவுகள் பாழ்படுகின்றன. கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல். விகல்பா. அதுக்கு அடுத்தது நித்ரா. நான்கா. முதல்ல பிரத்யக்ஷா, அந்த பிரத்யக்ஷப்பா விபர்யா, அதுக்கப்புறமா விகல்பா, நான்காவது நித்ரா. தூங்குறச்ச உங்க மனசுதான் செய்யும், உடம்பங்க கிடையாது. மைண்ட் வில் பி கோயிங் ஆன். That is called the swapna, dream state of the mind. We are living in the 3 states: ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. அந்த கனவு நிலையில மனசு மட்டும்தான் இருக்கும். அந்த மனசு என்ன பண்ணும்? இங்க இருந்து கொஞ்சம் உப்பு எடுக்கும், அங்க கொஞ்சம் மிளகாய் எடுக்கும், இங்க இருந்து கொஞ்சம் மிளகு எடுத்து போடும், அப்புறம் அம்மில ஒரு மிக்சியில போட்டு அரைச்சி இது வந்து உங்களுக்கு கனவா கொடுக்கும். யார் யாரோ வருவாங்க, உங்க காலேஜ் டே காதலி வருவா, பக்கத்துல உங்க ஒய்ஃப் வந்து நிப்பா, எனக்கு தெரியாம நீ அஃபேர் வச்சிருக்கிறியா? ஐயோ இல்லையே. இதெல்லாம் மைண்ட்ல ஓடும். உடனே ஐயோ உங்க மனை வெடிச்சிங்க மாதிரி பார்க்கும். டக்குன்னு முழிச்சுப்பீங்க. அப்பாடா நல்ல காரணப்பா, கனவுடான்ட்டு. தட் இஸ் தி மைண்ட். நித்ரா. தூக்கம் என்பது உங்கள் உடலின் பாற்பட்டது கிடையாது, மனதின் பாற்பட்டது. ஏன்னா மனசு மட்டும் டிஸ்டர்ப் ஆயிருந்ததுன்னா உங்களால தூங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. மனசுல ஒரு சலனமோ, இல்ல கட்டி வேண்டாத ஒரு அனுபவமோ, இல்ல கட்டி உணர்வுகளின் அலைக்கழிப்புகளோ இருக்கிறச்ச உடலுக்கு தூங்க முடியாது. அதனால தூங்குறது செயல் உங்க உடம்பு செய்யல, உங்க மனசுதான் தூங்கும். பி வெரி க்ளோஸ். அதனால நல்ல தூக்கம் வரணும்னு நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், அதையே உங்க வாழ்க்கை அனுபவங்க. தப்பு இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் எதிர்க்க தேவையான எதிர்ப்பு பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் ஆட்டிடியூட், எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன், பட் இன் எ வெரி பேலண்டபிள் வே. ஃபெரோஷியஸா பண்ணாதீங்க. டோன்ட் ரியாக்ட், இன்டராக்ட். உங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும், அது ஆணித்தரமா நிம்மதியா நிதானமா சொல்லுங்க. அப்ப மனசு சலனப்படாது, நல்லா தூங்குவீங்க. வெரி குட். ஆக நித்ரா, தூங்குறது உங்க மனசு. அதுக்கு அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதிங்கிறது எல்லா பண்டோரா பாக்ஸ் எல்லாத்தையும் உங்க ஒரு மனசுல ஒரு பகுதியில சேர்த்து வச்சுப்போம். அதுதான் உங்களுடைய சஞ்சித்த கர்மா. நம்ம 84 லட்சம் யோனிகள்ல அனுபவங்கள் சேர்த்து வச்ச நம்முடைய சொத்து. அதுதான் பெரிய சொத்து, சேர்த்து வச்சிரு. ஆக எவ்ரி டைம் யுவர் புத்தி டிராஸ், கம்பேர் பண்ணுது. உங்களுக்கு மசால் தோசைன்னு தெரியும். ஒரு ஹோட்டல் உட்காரீங்க, மசால் தோசை ஆர்டர் பண்றீங்க. மசால் தோசை என்னன்னு தெரியும், பிகாஸ் த இம்ப்ரெஷன் இஸ் தேர். அவன் வர்ற சர்வர் வந்து, சார் இன்னைக்கு புது டிஷ் போட்டிருக்கோம், அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அங்க என்னது உங்களுக்கு புரியாத ஒரு பேர் சொல்றான். உடனே ஒரு மைண்ட் கெட் டிஸ்டர்ப். சொல்லலாமா வேணாமா? என்ன
The mind does not have a reference. அதனால கம்பேர் பண்ண முடியல. Because you have not experienced it. So mind gets troubled or imbalanced. சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாம். ஒரு மைண்ட் சொல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் 300 ரூபாய் கொடுத்து ட்ரை பண்ணி பிடிக்காம போச்சு, என்ன பண்றது, வேண்டாமே. The same buddhi gets confused. So either you choose or don't choose. ஆக that is a spiriti. ஆக இந்த நாளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரமாண, அடுத்தது விபர்யா, அதுக்கு அடுத்தது விகல்பா, நித்ரா, ஸ்மிருதி. இதுல பிரமாணம் 3, பிரத்யக்ஷா, அனுமான, ஆகம். சோ இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்ம மனசை எப்படி நம்ம சரியான வகையில நேவிகேட் பண்றதுன்றது நமக்கு தெரியும். இதுதான் உண்மையான வாழும் கலை. உடம்பு கிடையாது. உடம்புக்கு தேவை ரொம்ப கம்மி. மனசை பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம லைஃப. ஆக நல்லதையே நினைச்சு, நல்லதையே பேசி, நல்லதையே செய்ய வச்ச நம்ம வாழ்க்கை நல்லபடியாமே. ஆல்வேஸ் a mind either swings to the past or goes to the future and never remains in the present. That is why all the Sadgurus say, live in the present, live in the present, live in the present. Very, very important. கணவனும் மனைவியும் இருந்தாலும் கூட you are individuals. ஆக it is a coexistence. நானும் நிம்மதியா இருக்கணும், ஒய்ஃபும் நிம்மதியா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், குழந்தைகளும் சந்தோஷம். How to strike a balance? That is the art of living. அதுக்கு நம்மளுக்கு சுதர்ஷன கிரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கிளென்ஸ் த அந்த கரணங்கள். அந்த இட் எனர்ஜைசஸ் யுவர் பிராணா, யுவர் பிராணா. ஆல்வேஸ் ரிமெம்பர், பிராணா இருந்துச்சுன்னு நீங்க யாரையுமே மாற்ற வேண்டாம், தானே எல்லாம் மாறும். நீங்க எங்க இருக்கணுமோ அங்க இந்த காஸ்மிக் எனர்ஜி இட் வில் பிளேஸ் யூ ஆன் தட் பிளேஸ். அனுபவத்தால பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க வேண்டாம இறைவா எனக்கு நீதான் வேண்டி நினைக்கிறீங்களா, அந்த உறவுகள்லாம் தானா போயிடும். நீங்க வெறுக்க மாட்டீங்க, உங்களை விட்டு விலகி போயிடும். அது எப்படி தெரியாது? நீங்க எங்க இருக்கணுமோ, எங்க இருந்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்களோ, உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமோ, அங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை வைக்கும். அங்க நீங்க நிம்மதியா இருப்பீங்க, ஆனந்தமா இருப்பீங்க, உங்க தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆக never ever leave Sudarshana Kriya. That keeps your body, that keeps your breath, that keeps your mind, that keeps your soul so beautifully. And எத்தனை முறை எவ்வளவு கோடி முறை நன்றி சொன்னாலும் அதுக்கு குருஜி கிட்ட அவர் பாதங்களுக்கு தான் நம்ம நன்றி சமர்ப்பிக்கணும். ஆக மைண்ட், நம்முடைய மனசு எப்படி வேலை பண்ணுதுன்னு இப்ப சொல்லிட்டேன். திஸ் இஸ் given in the Patanjali, the great Maharishis Yoga Sutras. Klishta aklishta, Pritaya Panchataya, Pramana, Viparya, Nidra, Vikalpa, Nidra, Smriti. இதான் நம்ம இன்னைக்கு பேசணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்லோலி வே இன்கிரெயின் இன் அவர் நாலேஜ் செஷன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. குருஜி இருக்கார். யூ மேக் இட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபாலிங், பட் யூ வில் நெவர் பி லெஃப்ட் டு ஃபால். இட்ஸ் அ குருஜிஸ் ப்ராமிஸ் ஆல்வேஸ். லைஃப் இஸ் லவ், life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Bye. Thank you. Thank you, sir. Jai Gurudev. Jai Gurudev, ma. Jai Gurudev.